வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம முஹரம்ல செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பால் ஷர்பத் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக நான் இங்கே 1 லிட்டர் பாலை காய வச்சுட்ருக்கேன். இது வந்து பாலேடு சேராத மாதிரி கிளறி கொடுத்துட்டே நம்ம வந்து பால் காய வைக்கணும். இப்போது இந்த பால் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. கொஞ்சம் கூட சூடாக இல்லை, பாலேடும் சேரவே இல்லை பாருங்கள். இங்கே ஒரு 1/2 கப் சர்க்கரையை 1/2 கப் தண்ணி சேர்த்தி பாகு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரை பாகு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இதுவும் ஆறி தான் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே நம்ம விருப்பப்படி எச்சாவோ கம்மியாவோ நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாமை சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச ரோஜா இதழ்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அடுப்பு கறி, கொஞ்சமாக சாம்பிராணி கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த பாதாமையும் முந்திரியையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. பாதாம் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்னதாக இந்த மாதிரி தின்னாக ஃப்ளேக்கியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நீங்கள் விரும்புனீங்கன்னா பிஸ்தா சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா இது கல்லூஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சாரப்பருப்பு, அது சேர்த்திக்கலாம். சாம்பிராணியை கொஞ்சம் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கேஸ் ஆன் பண்ணி அதில் அடுப்பு கறியும் எரிய வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டாக இந்த பாலில் இந்த சுகர் சிரப்பை சேர்த்தி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சூடான பால்லையே சர்க்கரையை சேர்த்தி கூட கரைய வச்சுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பாட் தேவை. ஒரு மூடியுள்ள ஒரு வெசில் ஏதாவது எடுத்துக்கணும். ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் செய்வாங்க. இந்த மண் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷர்பத்தில். இப்போது இது சூடான இந்த அடுப்பு கறியில் நான் கொஞ்சமாக சாம்பிராணி தூள் போட்டு இந்த புகையை அப்படியே இந்த சாம்பிராணி புகையை இந்த பானையில் வர மாதிரி நம்ம நல்லா கவர் பண்ணி இந்த பாட்டை கவுத்தி இப்படி வச்சிடணும். கொஞ்சம் கூட புகை வெளியேறாமல் நல்லா இந்த பாட்டுக்குள்ளேயே உள்ளே இறங்குற மாதிரி நம்ம வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ புகையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஷர்பத் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி புகை வேஸ்ட் ஆகாத மாதிரி, வெளியில் போகாத மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சிடணும். நம்ம காய வச்சோம் இல்லைங்களா இந்த பால், அது கூட சர்க்கரை சிரப் சேர்த்திருக்கோம். இது அப்படியே நம்ம இந்த பானையில் போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடணும். நல்லா அந்த சாம்பிராணியோட வாசனை அந்த பாலோட கலந்துரும். அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம முதல்ல வச்சுருந்தோம் இல்லைங்களா பால், அந்த பாத்திரத்துக்கே இதை மாற்றிடணும். மறுபடியும் ஒரு சூடான அடுப்பு கறியில் கொஞ்சமாக சாம்பிராணி தூள் போட்டு இதே மாதிரி மறுபடியும் இந்த பானைக்கு இந்த சாம்பிராணி புகையை கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம 2-3 டைம் செஞ்சோன்னா நல்லா அதில் புகை போய் அதில் பால் ஊற்றி மூடி வைக்கும்போது அந்த ஷர்பத்தில் நல்லா அந்த சாம்பிராணியோட அந்த ஒரு ஸ்மெல் இருக்குங்க. இப்போ மறுபடியும் இந்த பாலை இதில் ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. மறுபடியும் 3வது டைம் நான் இதே மாதிரி பண்ணுறேன். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது. 3வது டைம் செஞ்சதுக்கப்புறமா அதில் அந்த புகை இருக்குது, கொஞ்சமாக அந்த மூடியை திறந்து இந்த நட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். உள்ள பால் இருக்குது, அது கூட இதெல்லாம் சேர்த்திக்கலாம். கடைசியாக ரோஸ் பெட்டல்ஸும் நான் சேர்த்திட்டேன். ரொம்பவுமே அந்த சாம்பிராணி புகை வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கணும். இது 3வது டைம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே மூடி வச்சிடலாங்க. சூப்பரான ஒரு நல்ல சாம்பிராணி புகை கலந்த ஒரு பால் ஷர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து இப்படியே கூட குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் குடிச்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் இதில் நீங்கள் சேர்த்திக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா சூப்பராக இருக்குங்களாமா. ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த பால் ஷர்பத்தை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.